வெளிநாட்டவர்கள் நம்ம இந்தியாவுக்குள்ள ஊடி வைக்கிறாங்க, அவங்கள கண்டுபிடிச்சி துரத்தி அடிக்க போறோம் அப்படிங்கிற முழக்கத்தோட எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கி ஒரு வருஷம் முழுசா முடிஞ்சிருச்சு. எவ்வளவு வெளிநாட்டவர்கள் இந்தியாவில் துரத்தி அடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இப்போ நம்ம கிடைச்சிருக்கு. அதையும் தாண்டி 5 கோடி இந்தியர்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் சில மாநிலங்களில் அவருடைய ரேஷன் கார்டுகளும் பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வரக்கூடிய தகவல்கள் இதை விட அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுது. அதாவது பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் ஒரு மாதிரியான செயல்பாடுகளும், பாஜக எதிர்கட்சியாகவோ இல்லை பாஜக 2-3 இடங்களில் இருக்கக்கூடிய கட்சியில் மாநிலங்களில் ஒரு மாதிரியாகவும் இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் வெளியாகி இருக்கு. எஸ்ஐஆர் தொடங்கப்பட்ட ஓராண்டு காலம் இந்தியாவில் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது, அரசியலில் எந்த மாதிரியான தாக்கத்தை பாஜக கொடுத்திருக்குது, இது தொடர்பாக தான் இந்த வீடியோ முழுக்க பேச போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து. எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கி ஒரு ஆண்டுகள் அப்படிங்கிறது ஜூன் 30 நிறைவடைஞ்சிருக்குது. இதுவரைக்கும் 13 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த எஸ்ஐஆர் பணிகள் அப்படிங்கிறது நடந்திருக்குது. இப்போ பாஜக நாடாளுமன்றத்திலும் சரி தேர்தல் பிரச்சாரங்களிலும் சரி என்ன முழங்கினாங்க அப்படின்னா, வெளிநாட்டிலிருந்து ஊடுருவி இந்தியாவில் இருக்காங்க, அவங்கள கண்டுபிடிப்போம், அவங்கள துரத்துவோம் அப்படிங்கிற முழக்கத்தோட தான் எஸ்ஐஆர் பணிகளை தொடர்ந்து நியாயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் பாட்னாவில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அப்போ கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதாவது வெளிநாட்டுக்காரர்கள் ஊடுருவி இந்தியாவில் இருக்காங்க, அவங்கள துரத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு, 13 மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைச்சிருக்கீங்க, இப்போ 5 கோடி பேர்த்த நீக்கிருக்கீங்க. இதில் எத்தனை பேர் வெளிநாட்டு ஊடுருவல்காரர்களாக இருக்கிறாங்க? ஏன்னா வெளிநாட்டு ஊடுருவல்காரர்கள் நீக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது முதன்மையான பணியாக இருந்துச்சு. ஸோ அப்படி எத்தனை பேர் நீக்கிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை பத்திரிகைகள் கேட்குறாங்க. எப்போதும் போல அந்த கேள்வியை ஸ்கிப் பண்ணிட்டு போறாரு தேர்தல் ஆணையர். அதாவது எந்த நோக்கத்திற்காக இந்த பணி கொண்டு வரப்பட்டதோ அதனுடைய ஒரு புள்ளி விவரமே டேட்டாவே தேர்தல் ஆணையிடம் இல்லை அப்படின்னு தான் இந்த ஒரு மௌனம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. சரி, இது அடுத்த கட்டமாக போகணும் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் இந்த எஸ்ஐஆர் தொடர்பான ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு ஒன்று சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓட்டுரிமை அப்படிங்கிறது, அதாவது வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ஓட்டு போடுவதற்கான ஒரு ஆவணம் தான், ஒரு டாக்குமெண்ட் தான், தவிர அது இந்திய குடியுரிமையை தீர்மானிக்காது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்திய குடியுரிமை இருக்குதா இல்லையா அப்படி தீர்மானிக்க உரிமை அப்படிங்கிறது நாடாளுமன்றத்திற்கும் ஒன்றிய அரசுக்கும் தான் இருக்கு அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் சொல்றாங்க. ஆனா நடந்தது அப்படிங்கிறது வேறு விதமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்கிறாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் அவர் சுவேந்த அதிகாரி முதலமைச்சர் கூடிய ஒரு அறிக்கை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க ஒரு திட்டம் கொண்டு வரப்படுது, மாத ஊக்கத்தொகை. இப்ப தமிழ்நாட்டில் எப்படி மாதம் மகளிருக்கான ஊக்கத்தொகை கொடுக்கப்படுதோ அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலும் ஒரு திட்டம் அறிவிக்கப்படுது. அந்த திட்டத்தின் பயனாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வாக்காளர் பட்டியலில் இருக்கணும். எஸ்ஐஆரின் மூலம் நீக்கப்பட்ட ஒருவருக்கு இந்த மாதிரி திட்டம் ஊக்கத்தொகை அப்படிங்கிறது கிடைக்காது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெஸ்ட் பெங்காலில் வெளியிடுறார். அதே மாதிரி அசாமில் இந்த ஒரு நடவடிக்கை அப்படி சொல்லப்படுது. என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க ரேஷன் கார்டே நிராகரிக்கப்படுது. அதாவது வாக்காளர் பட்டியலில் உங்களுக்கு பெயர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுது. ஸோ இதனால பாதிக்கப்படக்கூடியவர்கள் யாரு அப்படின்னா, 5 கோடி சாமானிய பொதுமக்களாகத்தான் இருக்கிறாங்க. அதாவது வாக்காளர் பட்டியலில் ஏதோ ஒரு காரணங்களுக்காக எழுத்துப்பிழை இருக்குது, இல்லை டாக்குமெண்ட் ஏதோ மிஸ் ஆகிருக்குது, ஏதோ ஒரு காரணங்களுக்காக, இல்லை படிப்பறிவு அவங்களுக்கு போதிய தகவல்கள் அவங்களுக்கு சென்று சேராமல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு சாமானிய மக்கள் தனக்கான வாக்குரிமை இழக்கிறாங்க. அதனை தொடர்ச்சியாக என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்திய பிரஜையே இல்லை அப்படிங்கிற நிலையை நோக்கி ஒரு புஷ்ஷை என்ன பண்றாங்க அப்படின்னா தம் அரசே செய்யறாங்க அப்படிங்கிறதும், இதனால ஊடுருவல்காரர்களை விரட்டுறேன், போலி வாக்காளர்களை நீக்கிறேன் அப்படிங்கிற பெயரில் சாமானிய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு செயலை தான் அரசு தொடர்ந்து செய்யிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை எதிர்க்கட்சிகளும் சரி அரசு விமர்சகர்களும் ஆதாரத்தோட தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. இப்ப சாமானிய மக்கள் ரேஷன் கார்டில் போயிட்டு ஒரு அரிசிக்கும் சர்க்கரைக்கும் போராடக்கூடிய ஒரு மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தீர்ப்பாயங்களுக்காக, அதாவது மேற்கு வங்கத்தில் உச்சநீதிமன்றத்தின் சார்பாக ஒரு தீர்ப்பாயம் 19 தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டிருக்கு. அதில் 34 லட்சம் பேர் என்ன பண்ணிருக்காங்க, தன்னோட வாசல் நின்று இருக்காங்க, எங்களுக்கு எப்படியாவது ஓட்டுரிமையை கொடுங்க, ஓட்டுரிமை ஓட்டு போறதுக்கு அப்படிங்கிறத தாண்டி எங்களால் இது போன்ற அரசினுடைய திட்டங்களால் பயன்பெற முடியல. ஏன்னா அரசின் திட்டங்கள் எதற்கு அப்படின்னா, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை கை குடிச்சு தூக்கிவிடணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் இதில் நீக்கப்பட்ட மக்களில் பெரும்பாலானவர்கள் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்க அரசு திட்டங்கள் சென்று சேருவதை தடுப்பதற்காகவே இது போன்ற திட்டங்கள்லாம் கொண்டு வராங்களா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையும் நமக்கு வரத்தான் செய்யுது. இது போன்ற ஊக்கத்தொகைகள் யார்கிட்ட கொண்டு போய் சேரணும் அப்படின்னா, அந்த ஊக்கத்தொகை வச்சு அந்த ஒரு மாதத்தில் குறிப்பிட்ட செலவை இந்த ஊக்கத்தொகை வந்தாதான் செய்ய முடியும் அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய வறுமை கோட்டு கீழ் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அந்த ஊக்கத்தொகை சென்று சேர்க்குது அப்படிங்கிறத ஒரு நல்ல அரசுக்கான ஒரு சிறந்த உதாரணமாக இருக்க முடியும். ஆனால் வாக்காளர் பட்டியல் உங்க பேரில் இல்லை, அதனால உங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் அப்படின்னும், இன்னொரு பக்கம் ரேஷன் கார்டே முற்றிலுமாக நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்றது எந்த வகையில்
அரசியல் நியாயமாக இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றங்களுடைய தீர்ப்பையும் அவமதிக்கும் விதமாக இருக்குது. முதல்ல உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிட்டாங்க, ஓட்டுரிமை அப்படிங்கிறது இந்தியாவில் வாழ்வதற்கான குடியுரிமை கிடையாது, அது வாக்களிப்பதற்கான ஒரு ஆவணம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இது போன்ற செயல்பாடுகளை மாநில அரசுகள் தொடர்ந்து செய்வது அப்படிங்கிறது சாமானிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் பின்னோக்கி தள்ளுவதற்கான முயற்சியாகத்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மிக முக்கியமான மற்றும் ஆழமான ஒரு விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க அப்படின்னே பார்க்கலாம். இந்த நிலை இப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையத்தினுடைய இரட்டை வேடம் அப்படிங்கிறது இந்த இடத்துல அம்பலப்படுத்தி காட்டியிருக்கு. ஒரு வருடங்களுடைய தேர்தல் ஆணைய செயல்பாடுகளை நம்ம பார்க்கும்போது மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கும் பாஜக எதிர்க்கட்சியாகவோ இல்லை பாஜக இல்லாத இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய செயல்பாடுகளுக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு இரட்டை வேடம் அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது முதல்ல பீகாரில் வந்து எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக ஒரு படிவம் ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த ஃபார்ம் ஃபுல் பண்ணணும். ஃபுல் பண்ணதுக்கப்புறம் எஸ்ஐஆர் படிவங்கள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அதற்கு பிறகு வந்து வெஸ்ட் பெங்கால்லையோ தமிழ்நாட்டிலையோ இது போன்ற ஒரு செயல்முறை அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல ஒரு இரட்டை வேடம் தெரியுது. இன்னொரு பக்கம் வெஸ்ட் பெங்காலில் வந்து எஸ்ஆர் பணிகள் அதி தீவிரமாக பண்றாங்க. 90 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் நீக்கப்படுறாங்க. அதற்கு பாஜக மிக முக்கியமான ஒரு காரணத்தை சொல்றாங்க. என்ன அப்படின்னா மேற்கு வங்கம் அப்படிங்கிறது ஒரு எல்லையோர மாநிலமாக இருக்குது. அதன் காரணமாக வங்காளதேசத்திலிருந்து அதிகமானவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஊடுருவல் பண்ணி வங்காளத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. அதனால அவங்க நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதி தீவிரமாக செயல்படுறோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஓகே, வங்காளதேசத்தை சேர்ந்தவங்க இந்தியாவுக்குள்ள வந்து இந்தியர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வேலைகள் இருக்கிறாங்க. அதனால இந்தியர்களுடைய வேலை பறிபோகுது அப்படிங்கிற வாதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அசாம் வாங்கலேன். அசாம் என்பதும் ஒரு எல்லையோர மாநிலம் தான், அங்கேயும் ஊடுருவல் நடக்குது தான். ஆனால் அங்கே நடந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது எஸ்ஐஆரே நடக்கல அப்படின்னு சொல்லணும். ஒரு சாதாரண ரிவிஷன் எப்பவும் நடக்கும் இல்லையா, அதே போன்ற ஒரு நடக்குது. தேர்தலும் நடந்து முடிக்குது. பாஜக வந்து மீண்டும் ஆட்சியை வந்து அசாமில் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியும். இப்போ மேற்கு வங்கத்திற்கும் அசாமிற்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா அசாம் தொடர்ந்து பாஜக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. மேற்கு வங்கம் அப்படிங்கிறது பாஜகவினுடைய எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலமாக இருக்குது. அதாவது இதுக்கு முன்பு வரை அப்படி இருக்கும் பொழுது பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் ஒரு மாதிரியான ஒரு எஸ்ஐஆர் முறையும் பாஜக எதிர்க்கட்சியாகவோ இல்லை பாஜக 2-3 இடங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஒரு மாதிரியான எஸ்ஐஆர் பண்பற்றுவது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் நடுநிலையாகத்தான் செயல்படுறாங்க அப்படிங்கிறது எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற மிக முக்கியமான மற்றும் ஆழமான ஒரு விமர்சனத்தை தேர்தல் ஆணையத்தை நோக்கி வைக்கிறாங்க. எப்போதும் போல தேர்தல் ஆணையம் இதை மௌனத்தின் மூலமாகவே கடன் செல்லுது அப்படிங்கிறது இன்னும் அதீத சந்தேகத்தை தான் தேர்தல் ஆணையத்தின் மீது கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற விஷயங்களை மையப்படுத்தி தான் என்ன பண்ணியிருக்காங்க, 24 கட்சிகள் சேர்ந்து தலைமை நீதிபதிக்கு வந்து ஒரு தீர்மானம் கடிதத்தை வந்து அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் என்ன முக்கியமாக என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா எஸ்ஐஆர் நடைமுறைகள் அப்படிங்கிறது வெளிநாட்டவரை நீக்கவும் அப்படி சொன்னாலும் கூட தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக பாஜகவினுடைய கிளைக்கழகம் போல செயல்பட்டிருக்காங்க அப்படின்னும் பல்வேறு தரப்பில் வந்து சாமானிய மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் தேர்தலுக்கு முன்பாக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் வந்து டெல்லி போன்ற மாநிலங்கள் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட எஸ்ஐஆர் பணிகள் இன்னும் தொடங்கிட்டீங்க. அது போன்ற குற்றச்சாட்டுகளை வைத்து எஸ்ஐஆர் பணிகள் முறைப்படுத்த வேண்டும் அப்படின்னும் இன்னும் நிறைய கோரிக்கைகளோட அந்த கடிதம் அப்படிங்கிற தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிராக வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சியும் திமுகவும் அந்த ஒரு கடிதத்தில் வாக்குகளை கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். அதாவது இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்காத 2 கட்சிகள் இது போட்டிருக்காங்க. இது முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்திற்கும், அதாவது இதுக்கு முன்னாடி திமுக வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க இல்லையா, இது இந்திய நலன் கருதி சில விஷயங்கள் எடுக்கும் பொழுது அதற்கு ஆதரவை வந்து திமுக கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் கொடுத்திருக்காங்க. வரக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடரின் அதீத முக்கியத்துவம் கொடுத்து இந்த விஷயத்தை பேசுவாங்க. திமுகவும் மிக கடுமையாக எதிர்ப்பை வந்து நாடாளுமன்றத்தில் பதிவு செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சும் அடிபட்டு இருக்குது. போலி வாக்காளர்களை நீக்கணும் அப்படிங்கிறதும் நியாயமான தேர்தல் நடக்கணும் அப்படிங்கிறதும் தேர்தல் ஆணையம் கண்காணிக்கணும், அவங்களோட கடமை தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் எஸ்ஐஆர் பணிகள் தொடங்குவதற்கான முக்கியமான நோக்கம் என்ன சொல்லப்பட்டது, வெளிநாட்டு ஊடுருவல் அதிகமாக இருக்குது, அவங்க வாக்குரிமை பெற்றிருக்கிறாங்க, வெளிநாட்டுக்காரங்க வந்து இந்தியர்களுடைய உரிமையை பறிக்கிறாங்க, அவர்களை கண்டுபிடிப்போம், அவங்களை விரட்டி அடிப்போம் அப்படிங்கிற ஒரு கோஷத்தோட தான் அந்த ஒரு பணிகள் தொடங்குது. 1 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிச்சு. எஸ்ஐஆர் தலைமை தேர்தல் ஆணையத்தில் கேள்வியில் கேட்கப்படுது. இப்படி சொன்னீங்க இல்லையா, நாங்கள் வந்து வெளிநாட்டுக்காரங்களை வந்து கண்டுபிடிச்சு துரத்துவோம் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை முன் வச்சிங்க. 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. 13 மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைஞ்சிருச்சு. இப்போ எத்தனை பேர்த்து நீங்கள் வெளிநாட்டுக்காரங்க நீக்கிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது அதற்கு எந்த ஒரு பதிலும் கிடையாது. ஏன் பதில் இல்லை? ஏன்னா எந்த ஒரு டேட்டாவும் தேர்தல் ஆணையத்திடம் இல்லை அப்படிங்கிறது தான் நிலையாக இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை அப்படிங்கிறது எப்படி விடும்? தொடர்ந்து இவிஎம் மிஷின் மீது சந்தேகம் அப்படி எழுப்பப்படுது. ஆதாரத்தோடு தரவுகளோடு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. தலைமை தேர்தல் அதிகாரியினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது
தொடர்ந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. வெளிப்படையாகவே பாஜக ஆதரவு நிலைப்பாட்டோடு செயல்படுகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. தலைமை தேர்தல் ஆணையருடைய நியமன குழுவில் வந்து மாற்றங்கள் செய்யப்படுது. அதில் உச்சநீதிமன்றம் நீதிபதியோடைய பெயர் நீக்கப்பட்டு மத்திய அமைச்சர்கள் ஒருவர் இருப்பார், அதுவும் பிரதமர் நியமிப்பார் அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இப்படி பாஜக அரசு தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தை சுற்றியே சில வலைகள் பின்னப்பட்டு கொண்டே இருப்பது அப்படிங்கிறது இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் தேர்தலின் மீது மக்கள் நம்பிக்கை இழப்பதற்காக வழிவகுக்குது அப்படிங்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டை அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. ஓகே மக்களே, நம்ம வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு ஆண்டு காலம் தேர்தல் ஆணையத்தின் இந்த எஸ்ஐஆர் பணிகள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மாதிரியான தேர்தல் செயல்பாடுகளை பண்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.